கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி வேகமாக வறண்டு வருவதால் அதன் நீர்மட்டம் 41 அடியாக குறைந்துள்ளது. இதனால் மீன் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுவதோடு குறுவை சாகுபடி மற்றும் வெற்றிலை விவசாயமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வீராணம் ஏரிக்கு உடனடியாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரி காஞ்சி போச்சு. எல்லாம் இனப்பெருக்க காலத்தில் இருக்குது. எல்லா மீனுமே இப்போ இனப்பெருக்க காலத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் விரைவாக தண்ணி விட்டாங்கன்னா மீன் இனப்பெருக்கமும் அதிகமாகும், விவசாயமும் நல்லா செழிக்கும். இந்த வருஷம் சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டாங்க. வடிகட்டினத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டுடுச்சு. கொடிக்கால் நிறையா வச்சுருந்த கொடிக்கால் இப்போ சுத்தமாக ஒரு கொடிக்காலில் காவாசி தான் இருக்குது. முழுவாசி இருந்தது காவாசி தான் இருக்குது கொடிக்கால். இப்போ விவசாயம்லாம் வெத்தலை எல்லாம் திருச்சியில் போய் வெத்தலை வாங்கிட்டு இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓரளவு மேட்டூரில் தண்ணி திறந்து இந்த ஏரியில் 3/4 வாசி மீன்பிடி தொழில் தான் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதனால் தண்ணி திறந்து விட்டால் மீனும் பாதிக்கப்படாமல் இருக்கும், விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.